அவர் சாப்பிட்ற சாப்பாட்டை வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும், கீழே பணிபுரியறவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சாப்பாடு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி. அவர் என்ன சாப்பிட்றாரோ அதே மாதிரி வந்தவொடனே சாப்பிடுங்கன்னு அவரே சர்வ் பண்ணுவார். முதல்ல பிரமாதமான சாப்பாடுங்கிறது நான் எப்போ சாப்பிட்டேன்னா, நான் இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு திண்டாடி இருந்து சினிமாக்குள்ளே போய் பாக்யராஜ் செட் அசிஸ்டண்டாக சேர்ந்ததுக்கு அப்புறமேல தாஜ் ஹோட்டலில் எங்கேயோ ஒரு ஹோட்டலில் ஃபர்ஸ்ட் டைம் புஃபேன்னு ஒன்று பார்க்குறேன். அது வரைக்கும் நான் அப்படி ஒன்று பார்த்தது கிடையாது. வீட்டில் ஏதோ ரசம், தேங்காய் சட்னி இந்த லெவலில் தான் நான் இருந்தவன். நான் இந்த புஃபேயோட சிஸ்டம் என்னன்னு எனக்கு தெரியாது. அங்கே போனோன்னே வரிசையாக அந்த குண்டு குண்டான அந்த பாத்திரங்கள்லாம் இருக்கு. ஒரு பிளேட் கொடுத்தாங்க. நான் என்ன பண்ணேன்னா, அந்த பிளேட்டை எடுத்துட்டு இன்னொரு தடவை அந்த எடுக்க முடியும்னு எனக்கு தெரியாது. ஒரே ஒரு தடவை பிளேட் கொடுப்பாங்க, ஒரே தடவை நம்ம எல்லாத்தையும் அள்ளினும் போல இருக்குன்ட்டு அந்த பிளேட்டில் எல்லாத்தையும் எடுத்து பிரியாணி, தயிர் சாதம், ஊறுகாய், சட்னி, குருமா, பரோட்டா எல்லாத்தையும் வச்சு ஒரு பிளேட்டில் நான் எவனையும் பார்க்கல, சுற்றி முற்றி எவனையும் பார்க்கல. அது பசி, ஆதங்கம். முதல்ல இப்படி ஒரு சாப்பாடை பார்க்குறோம், மறுபடியும் கிடைக்குமான்னு தெரியாது. உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு பரங்கி மலை மாதிரி ஆயிடுச்சு அந்த தட்டு. அதை எடுத்துகிட்டு போய் சாப்பிடும் போது தான் பக்கத்தில் இருக்கவங்களை பார்க்குறேன். எல்லாம் தட்டில் இந்த திருக்கழுக்குன்றத்தில் கழுகு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் தான் வச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தா இவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு போய் மறுபடியும் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சது. என் தட்டை 4 பேர் பார்த்தா உடனே எனக்கு கண் கலங்கிடுச்சு. இந்த பசி நம்மளை எவ்வளோ அவமானப்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டை நைஸாக அப்படியே வச்சுட்டு அப்படியே இறங்கி போயிட்டான். அதான் என்னுடைய முதல்ல ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் புஃபேன்னு சாப்பிட்றது. அந்த மாதிரி நான் இவரை சந்திச்சதுக்கு அப்புறமேல இந்த இடத்துக்கு அந்த ராஜாவோட உணவு எப்படி இருக்கும்ன்றது இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. அந்த உணவு அவ்வளவு பிரமாதமாக, உலகத்தில் பெஸ்ட்டு என்னவோ 1000 இடத்துல சாப்பாடு கிடைக்கும், பட் இந்த மாதிரி ஒரு சாப்பாடு எங்கேயுமே கிடைக்காது. இப்போ நான் உட்காந்த உடனே நான் கை கொடுத்தேன். அவர் கை கொடுக்கல, ஒரு கிளாஸ் கொடுத்தாரு. அந்த கிளாஸில் ஜப்பான்லேருந்து வந்த ஒரு ஹாட் சாக்லேட் அந்த மாதிரி சம்திங் அதை கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஆரோக்கியமாக ஒன்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பேச ஆரம்பிங்கன்னு. அந்த மாதிரி அவர் எப்போவுமே நல்ல உணவெல்லாம் அவர் தான் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஆஸ்திரேலியன் லேம்ப், அந்த லேம்ப்லாம் நான் வேறு எங்கேயும் சாப்பிட்டது கிடையாது. ஆஸ்திரேலியன் லேம்ப்லேருந்து லேம்போகனி வரைக்கும், அதாவது ஈட்டுறது, ஓட்டுறது எல்லாமே பெஸ்ட்டுங்கிறது என்ன உண்டோ அது பூரா அவர் தான் செய்வார், அல்லது அவர்கிட்ட தான் நம்ம கற்றுக்கலாம். அதில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா, அவர் சாப்பிட்ற சாப்பாட்டை வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும், கீழே பணிபுரியறவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சாப்பாடு. நீங்கள் மாதம் 10 லட்ச ரூபாய் சம்பளம் கொடுத்தீங்கன்னா கூட அது பெரிய ஈடாகாது. ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி, அவர் என்ன சாப்பிட்றாரோ அதே மாதிரி வந்தவொடனே சாப்பிடுங்கன்னு அவரே எடுத்து சர்வ் பண்ணுவார். அப்போ தான் நான் அவரை ஒரு ராஜாவாக ரசிக்க ஆரம்பித்தேன். இந்த ஐவோங்கிறது ஒரு சிவ ஆலயம். ஆலயம் நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அவ்வளோ தூரம் நம்மளுடைய ஆரோக்கியம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அந்த ஆரோக்கியன்ற விஷயத்தை நான் முதல்ல இவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி இது சிவாலயம் மட்டும் இல்லை, ஒரு சரணாலயம். சரணாலயம்னா வேடந்தாங்கல் மாதிரி நிறைய பறவைகள் கூடுற மாதிரி நிறைய பலதரப்பட்ட மக்களை ஒரே டேபிளில் இவரோட பார்க்கலாம். அதாவது நிறைய கோயிலில் நவகிரகம் இருக்கும், ஆனால் நவகிரகத்துக்குன்னு சில கோயில் மட்டும்தான் இருக்கும்.